நிறைய மோசமான காரியங்கள் அந்த ஊர்ல நடக்குது. மாலை 6 மணிக்கு பிறகு எல்லாருமே அந்த மது அருந்தினதுக்கு பிறகு விபச்சார வாழ்க்கையில அவங்க ஈடுபடுறாங்க. நைட் லைட் போடாம இருக்கிறதுனால எந்த மனுஷன் எந்த வீட்டுக்குள்ள இருப்பான் என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். அதுக்குள்ளால யாரும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செக்யூர்டான ஒரு லேண்ட்ல தான் அவங்க வாழ்றாங்க. ஆனா அந்த கோழி கறியில நீங்க பாத்தீங்கன்னா கோழியோட கால் நகங்கள், கோழியோடைய ஃபெதர்ஸ், கோழியோடைய அந்த மூக்கு பகுதி, கண்கள் எல்லாமே அதில் அப்படியே இருக்கும். நீங்கள் ஏசுன்னு சொன்னீங்கல்ல, அவர் அடுத்த முறை வரும்போது கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. அடுத்த முறை வரும்போது அந்த ஜீசஸ் ஃபிலிமை போடுவோம் அப்படின்ட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. போடும்போது அங்கே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுது. இன்னைக்கு அதே இடத்துல எந்த இடத்துல அந்த சினிமா போட்டாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சபையை கட்டி வச்சிருக்கிறார். கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம கூட பிரதர் எபி சாம் அவங்க இருக்காங்க. சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு கிராமத்தில் போய் அவங்க சுவிசேஷ ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. பல ஆச்சரியமூட்டும் அனுபவங்கள் அதில் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம அவங்க கிட்டே டைரெக்டாக பேசலாம். எப்படி இருக்கீங்க? கிருபையினால நல்லா இருக்கிறோம். ஊழியங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? கிருபையினால பரவாயில்ல. சமீபத்துல ஒரு கிராம ஊழியம் போயிருந்தீங்க. ஆமா, ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியில ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு போயிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் என்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை இந்த விளையாட்டு மக்கள்கிட்டையும் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதை பற்றி அனுபவங்களை சொல்லுங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சேலம் மாவட்டத்தில் கல்வராயன் ஹில்ஸ் என்று ஒரு ஹில்ஸ் இருக்கிறது. ஸோ கடந்த நாட்களில் அந்த இடத்துல ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் இடத்துல கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம், இன்றைக்கும் ஆண்டவரை குறித்து இயேசு என்றால் யார் என்று தெரியாத ஒரு அனுபவத்தோடு அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு அங்கே ஊழியம் செய்யும்படியாக 2 நாட்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே நம்முடைய ஊழியர்கள் சிலர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க, மிஷனரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கல்வராயன் ஹில்ஸ்லேருந்து ஏறத்தாழ 17 கிலோமீட்டர் நம்ம உள்ளே போகணும். அந்த உள்ளே போனால் தான் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியும். இன்றைக்கும் ட்ரைபல் பீப்புள்ஸ் வாழ்கிற ஒரு இடம், பழங்குடியின மக்கள் தான் வாழ்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு பேக்கில் நம்ம போனது மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு மாடர்ன் கல்ச்சரில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பின்தங்கி ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலே யார் என்று கேட்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கும் இருக்குது. நிறைய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்றாலே யார் என்று தெரியவில்லை. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு நார்த் இந்தியா தான் அப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய இடத்துல, நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளால இப்படி ஒரு மாவட்டத்துக்குள்ள இப்படி ஒரு மலை கிராமத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழுகிறார்கள். ஸோ அதுக்கு ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது நாங்கள் உற்சாகமா போய் அந்த 2 நாட்கள் அங்கே தங்க அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலன் கொடுத்தா. ஓகே பிரதர், அந்த இடத்துல மக்கள் எப்படி வாழ்றாங்க? எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க? ஆக்சுவலி ட்ரைபல் பீப்புள்ஸ் நம்ம நார்மலாக இப்போ நீல்கிரிஸில் இருக்கிறாங்க, கொடைக்கானல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே படுகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ணுறாங்க. அங்கே விளையிற 2 காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, 2வது மாம்பழங்கள். இது சேலத்தில் ரொம்ப ஃபேமஸான காரியம். அது கல்வராயன் ஹில்ஸில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள் அவங்க இதுதான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டோ ஒன்று வச்சிருக்கிறாங்க. அங்குள்ள ஜனங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் மண்ணில் இருந்து தான் பிறந்தோம், இந்த மண்ணில் விளையிறத சாப்பிட்றோம், இந்த மண்ணிலே நாங்கள் செத்து போகிறோம், எங்களுக்கு கடவுள் இல்லை, இந்த மண் தான் எங்களுக்கு கடவுள் என்று அவங்க இருதயத்தில் ஆழமாக பதித்து வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்க்கிறதுல, அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஏறத்தாழ வயதான ஜனங்கள் வரைக்கும் அவங்க இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க, மது அருந்துகிறாங்க. இதனால நிறைய மோசமான காரியங்கள் அந்த ஊர்ல நடக்குது. அந்த ஊர்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இப்போ மாலை நேரத்தில் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் லைட்ஸ் ஆன் பண்ணிடுவாங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஆனால் அங்குள்ள லைட்ஸை இங்கே எல்லாருமே உடச்சி வச்சுருப்பாங்க. எதனால உடச்சி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
மாலை 6 மணிக்கு பிறகு எல்லாருமே அந்த மது அருந்தினதுக்கு பிறகு விபச்சார வாழ்க்கையில அவங்க ஈடுபடுறாங்க. அது சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய ஆட்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த வாழ்க்கையில இருக்கிறாங்க. நைட் லைட் போடாம இருக்கிறதுனால எந்த மனுஷன் எந்த வீட்டுக்குள்ள இருப்பான் என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். இன்னைக்கு வெளியே நம்ம சொல்றது பார்க்க ரொம்ப இதா இருக்கும். ஆனா உள்ள அந்த ஊழியம் செய்யற ஜனங்கள் சொல்வதை கேட்கும் பொழுது நம்ம இருதயமே உடைந்து போகிற அளவிற்கு வேதனையான காரியங்கள். ஏனென்று பார்த்தால் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல தான் அவங்க வாழ்றாங்க. ஆண்டவரை குறித்த அறிவில்ல, படிப்பறிவில்ல, ஏதோ வாழ்றாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பிடுறாங்க. கிடைக்கிற சின்ன சின்ன அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை விபச்சாரத்தோடவும் இந்த குடிப்பழக்கத்தோடவும் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே பிரதர், கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு கொடுமையா இருக்கு. இந்த இப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய கிராமத்துல நம்ம இந்தியாவில நிறைய மிஷனரிகள் வந்திருக்காங்க, குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல குறிப்பா ஏதாவது மிஷனரிகள் ஊழியம் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா இந்த இடத்துலயும் ஒரு அம்மையார் ஒரு ஆள் வந்தாங்க. அவங்களுடைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிராண்ட் அம்மையார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா குதிரைகள்ல கையில ஒரு சின்ன ஒரு லேம்ப் எடுத்து வச்சுட்டு அந்த குதிரையில அந்த மலைக்காடுகள்ல போய் அவங்க ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நான் டிராவல் பண்ணும்பொழுது அழகான ரோடு இருந்துச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த ரோடு வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெஹிக்கிள் கிடையாது. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி ஏதாவது தான் அங்கே இருக்குது. அந்த மலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதே நேரத்தில் இந்த இறக்கு வரும்பொழுது ரொம்ப ஆழமா இருக்கும். அப்போ அந்த இடத்த பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு வித்தியாசத்தை தான் கொடுக்கும். அப்போ அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது ரோட்வேஸ் எதுவுமே இல்லை. ஸோ பிராண்ட் அம்மையார் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு ஒரு சின்ன ஒரு லைட் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பலர் அவங்கள வந்து கல்லெடுத்து தான் எறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரிந்த எங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அந்த அந்த ஆழமான அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்க நேட்டிவ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அவங்க குடும்பமா அங்க போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியா ஒரு மிஷனரியாக கடந்து போனாங்க. இப்போ அவங்க மகன் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே போல நம்முடைய கன்னியாகுமரியில இருந்து சிஎஸ்ஐ டயோசிஸ்ல இருந்து மிஷனரிஸ் அவங்க அனுப்புறாங்க. வருஷம் வருஷம் ஒரு பாஸ்டர் இங்க இருந்து அனுப்பி அவங்களுடைய சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் அதே போல பல ஊழியங்களை இன்னைக்கு அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கும் ஆழங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளாத நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இன்றைக்கும் உள்ள இருக்குது. ஆனா கர்த்தர் யாரையோ ஒரு சிலரை இன்னைக்கும் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஓகே பிரதர், நீங்க சொன்னீங்க பாஸ்டர் ஜஸ்டின் ஒரு ஆள் அங்க ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு. என்ன மாதிரிப்பட்ட ஊழியங்கள் செய்யறாங்க? அவங்களோட மக்கள் ஆண்டவர்களை கொண்டு வருவதற்கான எப்படிப்பட்ட முன்னெடுப்பு அவங்க ஏறெடுக்கிறாங்க? ஆக்சுவலி அங்குள்ள ஜனங்களிடத்துல நம்ம வந்து இன்டராக்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான காரியம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மெல்லாம் போனாலே அவங்க ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தது மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரங்கள் அவங்களுடைய பழக்கங்கள் எல்லாமே வித்தியாசம். இப்போ அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா இவங்க இந்த பாஸ்டர் ஜஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகளுக்கா போய் முதல்ல ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அவர் அங்கேயே பிறந்ததுனால கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கடினமான இடங்கள்ல போறது கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரெவரண்ட் சஜின் நம்முடைய கன்னியாகுமரி டயசிஸ்ல அவங்களும் ஊழியம் இப்பொழுது சிஎஸ்ஐ பாஸ்டராக இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ரொஜெக்டர் எடுத்துட்டு நாங்கள் சினிமா படம் தான் போட வந்திருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவ படம் போட வரல. ஏன்னா கிறிஸ்டியன் ஃபிலிம் போட்டால் நிச்சயமா இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. நிச்சயமா ஆண்டவரை குறித்து சொன்னாலே எல்லாருமே கோபப்படுறாங்க. அதனால ஆண்டவரை குறித்து நம்ம சொல்ல வேண்டாம், சினிமா படத்தை போடுவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நல்ல சினிமா படத்தை வாங்கிட்டு ரோட்ல போய் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் படம் போட தான் வந்திருக்கிறோம், நாங்கள் வேற எதுக்கும் வரல, உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த ஊரே திரண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்க டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இப்படி வீடியோ காட்சிகளை அது வரைக்கும் வாழ்க்கையில அவங்க பார்த்ததில்ல. புதிய அனுபவம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப்ல. நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு புதிய அனுபவம் கிடைச்சா எவ்வளவு வியப்பா பார்க்குறோம். அதே போல இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப்ல ஒரு ஸ்க்ரீன்ல ஆட்கள் நடக்கிறாங்க, ஓடுறாங்க, பாட்டு சத்தம் கேட்குது, ஒரு வித்தியாசமா அதை என்ஜாய் பண்றாங்க. அப்போ இவங்க முடிச்சு வரும்போது அவங்க சொல்றாங்க, அடுத்த முறை கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். அப்போதான் இவங்க நினைக்கிறாங்க, பரவாயில்ல ஆண்டவர் வழியை திறக்கிறார், அடுத்த முறை வரும்போது அந்த ஜீசஸ் ஃபிலிமை போடும் அப்படின்ட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடுத்த முறை அதே கிராமத்துக்குள்ள போறாங்க. அப்பவும் சொல்றாங்க, சினிமா படம் போட போறோம், இனி சினிமா தான் போட போறோம். பார்த்தோன்னா அவங்க சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று பார்த்தது இல்லையே.
அப்போ முதல் முறையாக பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஜீசஸ் ஃபிலிமை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. போடும்போது அங்கே ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுது. இன்னைக்கு அதே இடத்துல எந்த இடத்துல அந்த சினிமா போட்டாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சபையை கட்டி வச்சிருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு அந்த பழங்குடியினர் மத்தியில் அந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் அந்த டீப்பான ஒரு கிராமத்துக்குள்ளே போனோம். அந்த காரியத்தை நான் பிறகு சொல்கிறேன். அப்போ போகும்போது நான் பார்த்த சம்பவங்களை சொல்கிறேன். அதனால் அந்த சபையை ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறார். அந்த ட்ரைபல் பீப்புள், அந்த ஒரு ஆதிவாசியிலேருந்து வந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அந்த சபையில் தேவனை அறிந்து ஊழியக்காரராக இருக்கிறார். ஓகே பிரதர், நீங்க எப்படி அந்த ஊழியத்துக்குள்ள போனீங்க? நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இப்படி ஒரு கிராமம் இருக்கு? உங்களை யாரு கைட் பண்ணாங்க? ஆக்சுவலி எனக்கும் என்னுடைய அத்தானுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. முக்கியமாக என்னுடைய அத்தானுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கிற ஒரு காணிக்கையை எப்படியாவது கர்த்தரை குறித்து தெரிந்து கொள்ளாத ஒரு இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அப்போ அத்தான் என்கிட்ட ஒவ்வொரு முறையும் அந்த வேலைக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவாங்க, இந்த வருஷம் இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணும், இந்த இடத்துல இந்த காரியங்கள் செய்ய வேண்டும்னு முடிவெடுப்பாங்க. அப்போ இந்த வருஷம் அவங்க கேட்கும் பொழுது எங்கே போய் செய்யலாம்? ஏன்னா அதுக்கு போன வருஷம் நாங்கள் குன்னூரில் செய்து கொண்டு இருந்தோம். அப்போ இந்த வருஷம் எங்கே செய்யலாம்னு முடிவு பண்ணும் பொழுது எனக்கு நெருங்கின நண்பரான ரெவரண்ட் சஜின் அவர்களை தொடர்பு கொண்டேன். அப்போ பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் இப்படி ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் கல்வராயன் ஹில்ஸ் குறித்து ஆல்ரெடி எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பாஸ்டர் எந்த ஒரு தடையும் சொல்லாமல், நான் உங்கள் கூட வர்றேன், அங்கே எனக்கு எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும், நான் ஊழியம் செய்திருக்கிறேன், உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஊழிய ஸ்தலங்களை காட்டி கொடுத்தாங்க. அவங்கள ஜனங்களிடத்துல பழக வழிகளை கொடுத்தாங்க. அப்படியாக தான் அந்த இடத்துக்குள்ள நாங்கள் கடந்து சென்றோம். ஓகே பிரதர், நீங்க அந்த ஊழியத்துக்கு போனீங்க, 2 நாள் ஊழியம் செஞ்சீங்க. நம்ம மக்களை பார்க்கும்போதும் அங்க உள்ள மக்களை பார்க்கும்போதும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது? அங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்க முன்னெடுத்தீங்க? ஆமாம், ஆக்சுவலி நம்முடைய ஜனங்களை பார்க்கும் பொழுதும் அங்குள்ள பிள்ளைங்களை பார்க்கும்போதும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து முதல் நாள் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஏறத்தாழ ஒரு 250 சிறுவர்கள் வந்திருப்பார்கள். ஒரு 15 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்திருப்பாங்க. அப்போ எங்களுடைய மைண்ட் செட் நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பைபிளை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆதாம் ஏவாளை குறித்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறோம். அதாவது, உலகம் அது உருண்ட, ஆதாம் ஏவாள் அதில் இருந்த, பழத்தை சாப்பிட்டதால இந்த உலகம் சீர்குலைந்து விட்டது அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லி கொடுக்குறோம். அங்குள்ள பிள்ளைங்க பாடித்தாங்க. அப்போ என் கூட வந்திருந்த ரெவரண்ட் சஜின் அவர்கள் உடனே மைக் எடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு ஆதாம் ஏவாள் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் தேடி பார்க்கும்போது ஒரு பிள்ளைக்கு கூட அங்க ஆதாம் யாருன்னு தெரியவில்லை, ஏவாள் யாருன்னே தெரியல. எல்லாருமே புதுசா ஒரு பேரை கேட்கிற மாதிரி சொல்றாங்க, எங்களுக்கு யாருமே தெரியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அது முதல் முறை. ஏன்னா நான் கன்னியாகுமரியில நிறைய இடத்துல கர்த்தருடைய கிருபையினால ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எங்க போயிட்டு இயேசு யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியும். அதே போல ஆதாம் ஏவாள்னு கேட்டு பாருங்க, அந்த சின்ன வயசுலயே ஒரு சின்ன ஒரு ஐடியாவாவது இருக்கும். அதே போல இன்னைக்கு ஃபோன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னா இன்னைக்கு கன்னியாகுமரியில தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்போ அந்த பாடல்ல அப்படிப்பட்ட லைன்ஸ் வரும். அப்போ நாங்க அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்டாங்க அந்த பாஸ்டர், ஃபேஸ்புக்னா தெரியுமான்னு கேட்குறாங்க. எல்லாரும் புதுசா பார்க்குறாங்க, ஃபேஸ்புக்னா ஏதோ புதிய வார்த்தை அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-80 வருஷம் பின்தங்கி போயிருக்கிறாங்க. நம்மலாம் எவ்வளோ மாடர்ன் சிவிலைசேஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்குமே ஒரு ரொம்ப பின்தங்கிய நிலைமையில, அவங்க வளர்ச்சியில மாத்திரம் அல்ல, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவிலும் அவங்க ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறாங்க. ஓகே பிரதர், சிறு பிள்ளைங்க கிட்ட ஆதாம் ஏவாள் பற்றி கேட்கும்போது தெரியலன்னு சொன்னீங்க. உங்களை அவங்க பார்க்கும்போது அந்த சிறு பிள்ளைகள் எப்படி பார்த்தாங்க? என்ன ஏக்கம் அவங்கள இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஏக்கம் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் இங்கேருந்து போகும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சரி அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சில்வர் பிளேட், அதே போல் ஒரு ஜூஸ் பாட்டில், மதியம் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணோம். இந்த லஞ்ச், இந்த டீ பிரேக்கில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ₹1 சாக்லேட் தான் கொடுத்தோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகும்போது ₹1 சாக்லேட்டு சொல்லும்போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஏறத்தாழ நிறைய ஜனங்கள் வருவாங்க அப்படின்ட்டு நிறைய வாங்கிட்டு போயிருந்தோம். அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் அந்த டீ பிரேக்கில்
அந்த ₹1 சாக்லேட்டை கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய ஃபேஸில் ஒரு ஏக்கத்தை பார்த்தேன். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ₹1 சாக்லேட் கிடைச்சா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் தூக்கி தூர வச்சுட்டு போயிடுது. நம்ம ஊர்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு மினிமமாக ஒரு டேரி மில்க் கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. இப்போ ₹1 சாக்லேட்லாம் கொடுத்தா அதெல்லாம் சும்மா அப்படி ரோட்டில் தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த ₹1 சாக்லேட்டுக்காக அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பொறுமையாக நின்று அதை கையில் வாங்குறத பார்த்தாலும் நம்ம இருதயம் உடஞ்சிரும். அதே போல் அந்த ஒரு ₹10 ஒரு ஜூஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த ஜூஸ்லாம் கொடுத்தா இவ்வளோ தானே அப்படின்ட்டு போட்டு போயிடுறாங்கல்ல. அந்த பிள்ளைங்க அந்த ₹10 ஜூஸை பத்திரப்படுத்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அதை வீட்டுக்கு கொண்டு போகிறது வரைக்கும் அந்த பாட்டில் அவ்வளவு பத்திரப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய ஏக்கங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்றது போல நல்ல ஒரு கல்ச்சரில் அவங்க வாழலை, பிறக்கலை, ஏதோ ஒரு சமுதாயத்தில் வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் பிறந்தா அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீட்டுப்பட்ட ஒரு பிள்ளையா அதை பார்க்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் சஜின் அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்கிறத பார்த்தா நான் கேள்விப்பட்ட காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். பெண் பிள்ளை பிறந்தா அப்படியே அந்த காட்டுக்குள்ளே வீசிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை காசுக்கு வித்துட்டு போயிடுறாங்க. பெண் பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, பெண் பிள்ளைங்களுக்கு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமை, பெண் பிள்ளைகளை தீட்டுன்னு நினைக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கும் இப்படிப்பட்ட வில்லேஜஸ்ல நம்ம பார்க்க முடியுது. வெளியில தெரியல, வெளியே யாருக்குமே தெரியல. ஏன்னா இது நமக்கு சேலத்துல இருந்து அரௌண்ட் 70-80 கிலோமீட்டர் நீங்க உள்ள போயிடுறீங்க. ட்ரைபல் ஏரியா, அதுக்குள்ளால யாரும் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செக்யூர்டான ஒரு லேண்ட்ல தான் அவங்க வாழ்றாங்க. அவங்க காரியங்கள் அவங்க பார்த்துக்கிடுறாங்க. ஆமா, கல்ச்சரே வித்தியாசம். இப்போ ஒரு பிரச்சனைனா வெளியே கீழே வர மாட்டாங்க, மேலேயே பார்த்ததை கிளியர் பண்ணிடுவாங்க. ஆமா 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 இதனாலதான் வெளியில தெரிய மாட்டேங்குது, வெளியே தெரியவே இல்லை. ஆமா, அங்க ஊழியம் செய்கிற போகிறவங்க கூட ரொம்ப இன்டீரியர்ல போக ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சில ஊழியர்கள் மூலமா இன்னைக்கும் சுவிசேஷத்தை உள்ள ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார் அந்த கிராமத்துக்குள்ளால. ஓகே பிரதர், சிறு பிள்ளைகள் குறிப்பா பெண் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதே மக்கள் மத்தியில பெரியவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நீங்க அங்க ஊழியத்துக்கு போகும்போது நீங்க என்ன பார்த்தீங்க? அங்க உள்ள பெரியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது கர்த்தருடைய கிருபையினால 2 நாட்கள் அங்க நாங்க ஊழியம் செய்தோம். முதல் நாள் காலையில ஒன்லி ஃபார் கிட்ஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்க ஊழியம் செய்தோம். மாலை நேரத்துல ஒரு சபை, நான் சொன்னேன்ல அந்த ரொம்ப ஒரு காட்டுக்குள்ளால ஒரு சபை இருக்கிறது, அங்க இந்த ப்ரொஜெக்டர்ல போட்டு செய்தாங்க. அங்க நாங்க மாலை நேரத்தில் ஊழியம் செய்ய கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அது ரொம்ப தூரம், நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏறத்தாழ ஒரு 17-20 கிலோமீட்டர் உள்ள போகணும், காட்டுக்குள்ள போகணும். அந்த சபை உள்ளதான் இருக்குது. அப்போ நாங்க ஜென்ரேட்டர், எங்களுடைய கீபோர்டு, எங்களுடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிருந்தோம். அப்போ அங்க உள்ள போனா எல்லாரையும் எப்படி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடு கூட கிஃப்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு பாத்திரம் கொடுப்பாங்க, ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. அதனால ஊர்ல இருக்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோடு கூட இருக்கிற பாஸ்டர் பிளெஸிங், என்னுடைய மச்சான், அவங்க அந்த இடத்துல ஆராதனை நடத்துனாங்க. இது எல்லாம் ஏற்பாடு பண்ணது பாஸ்டர் சஜின். அவங்க தான் பாஸ்டர் ஜஸ்டின் மூலமா இந்த காரியங்களை செய்தாங்க. என்னுடைய அத்தா அவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க, அவர் விடுதலை கொடுப்பாரு, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க சில ஜனங்களை இந்த ஜெபம் பண்ண வந்தாங்க. நாங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நானும் பாஸ்டர் பிளெஸிங் அவர்களும் நாங்க வெளியே வர்றோம். வெளியே வரும்பொழுது ஒரு பாட்டி அம்மா என்னுடைய கரங்களை பிடித்தாங்க. பிடிச்சவனும் நானும் பாஸ்டர் பிளெஸிங்கும் திரும்பி பார்க்குறோம். ரொம்ப வயசான ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க, தம்பி நீங்க ஏசுன்னு சொன்னீங்கல்ல, அவரை அடுத்த முறை வரும்போது கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் அந்த இடத்துல உடைக்கப்பட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு ஏறத்தாழ ஒரு 70-75 வயது இருக்கும். அவ்வளவு நேரம் நாங்க பிரசங்கம் பண்ணது, இயேசுன்னு ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வம் உங்க வியாதியை மாற்றுவார், அந்த தெய்வம் உங்க பிரச்சனையை மாற்றுவார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு வேணும்னா அரௌண்ட் 90 கிலோமீட்டர் அந்த மலையிலேருந்து கீழே வரணும். இப்போ ஒரு பாம்பு கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 90 கிலோமீட்டர் அவங்க கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ள அந்த உயிர் போயிடும். இப்போ நமக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு கால் எடுத்து வச்சா மருத்துவமனை பக்கத்துல எல்லாமே, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனா அந்த இடத்திற்குள்ளால ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு கிராமம் அது. அப்படிப்பட்ட இடத்துல வாழ்றாங்க. அப்போ சொல்றாங்க உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கடைசி அந்த அம்மா என்னை பார்த்து கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை அன்னைக்கு நொறுக்குச்சுது.
ஏன்னா இயேசுவ அடுத்த முறை நீங்க வரும்போது கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவர் வந்தா தான் எங்க எங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. அவர கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அன்னைக்கு நொறுக்கப்பட்டேன். இப்போ ஊழியம் இன்னைக்கு தேவை வந்து இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் ஊழியத்த வச்சிருக்காரு. நெறைய பேர் ஏக்கத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி சின்ன பிள்ளைங்கள பார்த்தோமோ, அதே போல பெரியவங்க இருதயத்திற்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கிறது. என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா? என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகாதா? அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட தான் வாழ்றாங்க. ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவர குறித்த ஒரு அறிவு இல்லாம, நம்முடைய இயேசுவ குறித்த எந்த ஒரு தெளிந்த காரியங்களும் இல்லாம அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே பிரதர். மிக அருமையா சொன்னீங்க உங்க அனுபவத்த. அந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சாரா? ஏன்னா அவங்களோட மக்களுக்கு தெரியல ஆண்டவர பற்றி. நீங்க ஆண்டவர பற்றி சொல்லும்போது சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளல. இந்த மக்களுக்கு அந்த பகுதியில ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சா? ஆமா, நம்முடைய தேவனே அற்புதத்தை செய்கிற தேவன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் இந்த இந்த கூட்டங்கள நடத்தி முடிச்சுட்டு வரும்போது, பாஸ்டர் சஜின் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடைசியில வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க. ஆ "உங்களுக்கு என்ன தேவை இருக்குது?" அப்படின்ட்டு கேட்டாங்க. ஸோ அங்குள்ள ஜனங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர். நல்ல மழை பெஞ்சதுனா தான் அவங்க விவசாயம் செய்ய முடியும். அந்த விவசாயத்தின் மூலமா தான் அவங்க ஒரு சம்பாத்தியத்த பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அங்க உள்ள ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா, "ஐயா கொஞ்ச நாளா இங்க மழையே இல்ல." ஏன்னா நாங்க போயிருந்த டைம் வந்து பயங்கர சூடா இருந்து காலையில. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்போ அங்குள்ள ஜனங்கள் என்ன கேட்டாங்கன்னா, "எங்களுக்கு மழை வந்துச்சுன்னா, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க விவசாயத்த தொடங்குறதுக்கு வசதியா இருக்கும்." அப்படின்னாங்க. நாங்க சுத்தி சுத்தி பார்க்குறோம். பார்த்தா வறண்டு போன காடுகள். ஆமா. உ இலையெல்லாம் உதிர்ந்து போன காடுகள தான் எங்களுடைய கண்களால பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்க நின்னுட்டு இருக்கிறோம். அப்போ ஆ ஆ பாஸ்டர் சொல்றாங்க, "அப்போ இயேசு எங்க பேர சொல்லி நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னா, இயேசுவே எங்களுக்கு மழைய தாரும். இததான் நீங்க கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த லாஸ்ட் பிரேயர் டைம்ல பாஸ்டர் சஜின் பேசிட்டு இருக்கும்போது, அவங்க இந்த வார்த்தைய சொல்றாங்க. "நீங்க இயேசுவேன்னு சொல்லி மழைய தாங்கப்பா. எங்க 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 இடத்துல மழை பெய்யட்டும். அப்பந்தான் நாங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்." அப்படின்ட்டு கேட்கறாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க அன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு பாஸ்டர் ஜஸ்டின் அவங்களுடைய வீட்ல தங்கியிருக்கிறோம். அடுத்த நாள் காலையில இன்னொரு ஊர்ல இந்த சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்துறதுக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கிறோம். காலைல சில்ட்ரன்ஸ் மீட்டிங் தயாராகி நாங்க போயிட்டு இருக்கும்பொழுது, ஏறத்தாழ காலையில ஒரு 9 மணி 10 மணி இருக்கும். எதிர்பார்க்க முடியாத மழை அந்த ஊர்ல பெய்தது. அதான் அப்பந்தான் நான் யோசித்தேன். நம்ம நெறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம ஜெபம் கேட்கப்படல. ஆனா அவங்க ஜெபம் கேட்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இருதயம் ஒருவேளை வெளியரங்கமா பாவம் செஞ்சாலும், ஆண்டவர் அப்படிப்பட்ட பாவியான இருதயத்த ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது நெறைய பேர் வெளிய பார்க்க பரிசுத்தமா இருக்கிறாங்க. வெளிய பார்க்க ஆடம்பரமான வாழ்க்கையில நல்ல சபை விசுவாசிகளா இருக்கிறாங்க. ஆனா, இருதயத்துக்குள்ள பாவத்த வச்சுட்டு தேவனுடைய சமூகத்துல நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்கிற தேவன் அல்ல. ஆனா அவங்க தெரியாம செய்றாங்க பாவங்கள. ஆனா ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளைக்கு செய்றது போல, அவங்க வாழ்க்கையில செய்றத அன்னைக்கு என் கண்ணால பார்த்தேன். ஆமா. ஓகே பிரதர். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்த அந்த மக்கள் மத்தியில செஞ்சிருக்காரு. இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நீங்க இங்க இருந்து அங்க போறீங்க. இங்க உள்ள உணவு முறை வித்தியாசமா இருக்கும். அங்க உள்ள உணவு முறை வித்தியாசமா இருக்கும். நீங்க அங்க உள்ள ஆகாரங்கள், உணவு முறைகள் எப்படி இருந்துச்சு? ஆமா. நமக்கும் அவங்களுடைய உணவு பழக்க முறைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நாங்க இங்கேருந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, அந்த 2 நாளும் அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு குடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ எனக்கு இதுக்கு முன்னாடி அங்க போன எக்ஸ்பீரியன்ஸோ, அந்த ஜனங்கள குறித்த எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்ல. அப்போ பாஸ்டர் ஸ்டஜின் அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், "பாஸ்டர் ஆக்சுவலி அங்குள்ள ஃபுட் என்ன ஸ்பெஷலா சாப்பிடுவாங்க?" இப்ப நம்ம ஊர்ல எடுத்தா இப்போ ஸ்பெஷலான ஃபுட் பிரியாணி. நம்ம இப்ப எல்லாமே நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதுதான் நமக்கு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டும் கூட. ஸோ அங்க இருக்கிற ஃபுட் அங்குள்ள ஜனங்கள் என்ன சாப்பாடு ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தைய சொன்னாங்க, "அங்க கறி சோறு ரொம்ப ஃபேமஸ்" அப்படின்னாங்க. இப்போ கறி சோறு ஓகே. அப்ப நம்ம கறி சோறு நம்ம எல்லாருக்கும் ஃபுட் குடுத்துடலாம்னு சொல்லிட்டு அத்தான்ட்ட பேசி, எல்லா காரியங்களும் அரேஞ்ச் பண்ணி, அங்க உள்ள கறி சோறு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மதியம் சாப்பிடுறதுக்காக எங்களையும் கூப்பிடுறாங்க. நாங்க போய் வரிசையா உட்கார்றோம். எங்களுக்கும் அதே சாப்பாடு குடுக்குறாங்க. உண்மையா சொல்றேன், நம்ம இடத்துல வாழ்ற ஜனங்களால அந்த சாப்பாட சாப்பிடுவது எளிதல்ல. சாப்பிட முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழி கறி வைக்கிறாங்க. கறி வைத்து சோற போட்டு அதில சும்மா மிக்ஸ் பண்ணி அப்படிதான் சாப்பிடுறாங்க. ஆனா, அந்த கோழி கறில நீங்க பார்த்தீங்கன்னா, கோழியோட கால் நகங்கள்,
கோழியோடைய ஃபெதர்ஸ், கோழியோடைய அந்த மூக்கு பகுதி, கண்கள் எல்லாமே அதில் அப்படியே இருக்கும். உண்மையாகவே எனக்கு 2 நாள் சாப்பிட்டு என்னுடைய ஸ்டொமக் அப்செட்டே ஆயிடுச்சு. ஆமா. ஏன்னா நம்ம இங்க கொஞ்சம் கிளீன் பண்ணி சாப்பிட்றோம். ஆனா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சரியான எஜுகேஷன் கிடையாது. அவங்களுக்கு என்ன எதை கிளீன் பண்ணணும் எதுவுமே தெரியாது. அந்த கோழி அப்படியே வெட்டுறாங்க. எப்படி இருக்குதோ அப்படியே போட்டு வேக வைக்கிறாங்க. இருக்கிற மசாலாவை போட்டு அப்படியே ஒரு சின்ன குழம்பு மாதிரி வச்சு அந்த ஜனங்கள் அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுதான் அவங்க அவங்க இடத்துல உள்ள பயங்கர குவாலிட்டியான ஃபுட். ஆமா, ஆமா, ஆமா. அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஊர்ல அப்படி ஒரு சாப்பாட நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டோம். நம்ம மிஷினரியுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஒரு பயங்கர கரடு முரடமான ஒரு அனுபவம் தான். இதெல்லாம் தாங்கிட்டு தான் இன்னைக்கு இங்க அங்க ஊழியம் தேவ ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே பிரதர். இந்த ட்ரைபல் பீப்புள் இவங்கள தவிர வேற ஏதாவது மக்கள் அங்க வாழ்றாங்களா அந்த பகுதியில? ஆமா பிரதர். ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த வில்லேஜ் ஏரியாஸ் ரொம்ப இன்டீரியரான இடத்துல இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்க உள்ள யாருமே அலௌடு கிடையாது. குறிப்பா இப்படி ஊழியம் செய்கிறவங்க சோஷியல் ஒர்க் பண்றவங்கள மட்டும்தான் அவங்க முன்னறிந்தே அவங்க உள்ள அனுப்புறாங்க. அவங்க குறித்து தெரிந்து கொண்டு தான் உள்ள அனுப்புறாங்க. அதுவும் நான் ஆல்ரெடி சொன்னது போல இந்த மாதிரி சினிமா படம் போட போறோம், அல்லது பிள்ளைங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க வர்றோம், சாப்பாடு போடுறோம், இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லி தான் அந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியும். ஆனா இன்னும் பல இடத்துக்குள்ளால நம்ம உள்ள போகவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கர காட்டுமிராண்டித்தனமான ஜனங்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆமா, வெளியே பார்த்தா ஓரளவுக்கு ஆடையிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லெவல்ல இருந்தாலும் பட் இருதயங்கள் இன்னும் கல்லாக்கப்பட்ட நிலைமை தான் இருக்கிறாங்க. அப்போ நாங்க இந்த செகண்ட் டே வந்து ஊழியத்தை முடித்து விட்டு பாஸ்டர் ஜஸ்டின் சொன்னாங்க, இங்க பக்கத்துல இன்னொரு கிராமம் இருக்குது, அங்க ஒரு 1 hour நம்ம சில்ட்ரன்ஸுக்கு மீட்டிங் நடத்த போவோமான்னு கேட்டாங்க. போலான்ட்டு போனா அந்த இடத்துக்கு பேர் காமராஜ் நகர். அங்க பாத்தீங்கன்னா குறவன் குறத்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, நம்ம இங்க சொல்லுவோம் ஊசி பாசி மாலை. இது நம்ம முன்னாடிலாம் பார்த்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். அவங்க ஒவ்வொரு இடமா வெக்கேட் பண்ணி பண்ணி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த ஜனங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்றாங்க. அவங்களோட மெயின் தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறத வச்சிருக்கிறாங்க. வேட்டையாடுறாங்க. அந்த ஆண்கள் வந்து இரவு நேரத்துல போயிட்டு வேட்டையாடுறாங்க. அந்த பன்றிகளை பிடிச்சு கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்றாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்றாங்க. அந்த பிள்ளைங்கள் மத்தியிலும் ஒரு 40-45 பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க, ஸ்வீட்ஸ் கொடுக்க, அந்த ஜூஸ் எல்லாம் ஷேர் பண்ண, ஆண்டவருடைய வசனத்தை சொல்ல தேவனுங்களுக்கு வாசலை கொடுத்தாரு. அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது உண்மையாகவே அந்த பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ஜூஸ் பாட்டில் நமக்கு கிடைக்காதா, ஒரு சாக்லேட் நமக்கு கிடைக்காதா, அந்த பிளேட்ல அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில கிடைச்ச உடனே இந்த உலகம் இப்போ இன்னைக்கு நம்ம நாகர்கோயிலில் இருக்கிற ஒரு பையன்கிட்ட ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தா அவன் ஃபேஸ்ல எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுமோ அந்த சந்தோஷத்தை ஒரு சாதாரண ஒரு சில்வர் பிளேட்ல அன்னைக்கு நான் பார்த்தேன். ஓகே பிரதர். நீங்க அங்க இயேசுவை குறித்து அறிவிக்க போனீங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க ஆதாம் ஏவாளை கூட அவங்களுக்கு தெரியல, அவங்க மண்ணிலேருந்து நம்ம வந்தோம், திரும்ப நம்ம மண்ணிலே போறோம், இந்த ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து வணங்கியிருக்காங்களா? யாரையாவது வணங்குறாங்களா? நீங்க அதை அங்க பார்க்க முடிஞ்சுதா? ஆக்சுவலி நான் அங்க கேள்விப்பட்ட அந்த 2 நாட்கள் நான் கேள்விப்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாடை தான் பசுவை தான் தெய்வமாக வச்சிருக்கிறாங்க. ஆமா, அங்க உள்ள ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இங்க பீஃப் சாப்பிட்றோமே அங்க மாடை வெட்டக்கூட மாட்டாங்க. ஏன்னா தெய்வம். ஆமா, அது ரோட்ல நடந்து வந்துச்சுன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆமா, அதுவும் இந்த மாட்டு பொங்கல்லாம் வந்துச்சுன்னா அங்க திருவிழா மாதிரி தான் நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப விமர்சையா அந்த மாடை வந்து தெய்வமா வச்சு வழிபடுறாங்க. நான் பார்த்ததுல தெய்வமாக அங்க வழிபடுற ஒரு காரியம் அவங்க மாடு தான் வழிபடுறாங்க. அதை சாப்பிடவோ அடிக்கவோ அதை தொந்தரவு பண்ணவோ பண்ண மாட்டாங்க. அது வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு உள்ள நிலைமையில அவங்க வாழ்றாங்க. ஓகே பிரதர், மிக அருமையா சொன்னீங்க. நீங்க அங்க ஊழியத்துக்கு 2 நாள் போயிருந்தீங்க. இப்போ அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நம்ம மூலமாக, நம்ம ஜனங்கள் மூலமாக அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம சபைகள்ல பார்க்கும் பொழுது பொதுவா ஜெப குறிப்புன்னு ஒரு பாயிண்ட் வச்சாங்க அப்படின்னா, நான் போகிற சபைகள்ல நான் கேட்டிருக்கிறேன், தவறுன்னு சொல்லவில்லை. நார்த் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அங்கதான் தேவனை குறித்து அறிந்து கொள்ளாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் போன பிறதான் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், நார்த் இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கேருந்து ஏறத்தாழ 70 கிலோமீட்டரில் இருக்கிற கல்வராயன் ஹில்ஸில் இன்றைக்கும் ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ளாத ஒரு கலாச்சாரமற்ற குடிக்கிற ஜனங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவங்களுக்கு செய்யணும்னா நான் விரும்புகிற காரியம்,
நம்ம ஜெபங்கள்ல அவங்கள நினைவு கூறுவோம். ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படட்டும், அந்த பரலோக ராஜ்யம் அவங்க கடந்து வரட்டும். சில ஊழியக்காரங்களை இங்க எழுப்புங்க, அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். அவங்களுக்காக ஜெபம் பண்றதா நம்ம அவங்களுக்காக செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் அந்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களை ரட்சிக்கப்பட வைக்க வேண்டும். ஓகே பிரதர். மிக அருமையாக உங்களுடைய அனுபவத்தை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க. ஆரம்பத்திலேருந்து நீங்க எப்படி அந்த ஊழியத்துக்கு போனீங்க, யார் மூலமாக போனீங்க, அவங்களுடைய மக்களோட நிலைமைகள், அவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க நம்ம மக்களை கம்பேர் பண்ணும்போது, எல்லாத்தையும் அருமையா சொன்னீங்க. நல்ல ஒரு அனுபவத்தை சொன்னீங்க. நம்ம மக்கள் நார்த் இந்தியாவுக்காக ஜெபிக்கிற மக்களும், நம்ம பக்கத்துல இருக்க இந்த மாவட்டத்துக்கும், இந்த மாவட்டத்துல உள்ள குறிப்பிட்ட கல்வராயன் பீஸுக்காக ஜெபிப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் இந்த மெசேஜ். ரொம்ப அருமையாக உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். பிரேசலாக்கம்.